வெல்கம் டு kirthskitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவும் நம்ம பூக்களை வந்து பயன்படுத்தி எப்படி ஹெர்பலா வீட்லயே வந்து சாம்பிராணி ரெடி பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த பூக்களை பயன்படுத்தி நான் வந்து ஒரு சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கேட்ட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதில் வந்து சார்கோல் பவுடர் மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக பூவை மட்டும் நம்ம பயன்படுத்தி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரீசனாக ஒரு சிலர் கேட்டது பார்த்தீங்கன்னா, சார்கோல் பவுடர் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி காமிங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் அந்த மாதிரி நம்ம கறி பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணிட்டு ஸோ அதை வச்சு நம்ம எப்படி சாம்பிராணி சுலபமாக வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஹெர்பல் தான். ஸோ எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே வீட்லேயே வந்து சுலபமாக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம மெயினாக பயன்படுத்தக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பூக்கள் தான். ஸோ நல்ல வாசனை தரக்கூடிய பூக்களாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எந்தெந்த பூவெல்லாம் வந்து வாசனையாக இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து காய வச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்து சாம்பிராணி வந்து ரெடி பண்ணிக்க முடியும். நான் இன்னைக்கு பயன்படுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி பூ தான். ஏன்னா இது மட்டும் நல்ல வாசனை இருக்கும். எனக்கு வந்து மல்லிகைப்பூவோட ஸ்மெல் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிடிக்கல. ஸோ அது ஒரு மாதிரி ஸ்மெல் வேற மாதிரி இருக்காது, எரியும் போது ஸ்மெல் நல்லா இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு எந்தெந்த பூக்களோட ஸ்மெல் எல்லாம் பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா காய வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சி நான் இப்போ காமிக்கக்கூடிய இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் அழகாக வீட்லேயே வந்து சாம்பிராணி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த சாமந்தி பூவை வச்சு நம்ம எப்படி அழகாக வீட்லேயே ஹோம்மேடாக சாம்பிராணி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹோம்மேட் சாம்பிராணி நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ளவர்ஸ் தான். அது நம்ம அந்த சாமந்தி பூ இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வந்து கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து அதை தான் எடுத்துருக்கேன், நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் சாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வெயிலில் வச்சாலே இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஸோ அது வந்து நான் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 பூவை வந்து பிச்சு போட்டு காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேர்த்துக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து இது எல்லாமே வாசனைக்கு நம்ம ஆப்ஷன் தான். நம்ம என்னென்ன வாசனை இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்த போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது, அதுவும் நல்ல வாசனையை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த புகை வரத்துக்காக நம்ம பயன்படுத்துறது இந்த சாம்பிராணி கட்டி சொல்லுவாங்களா, ஸோ அதுதான். இது வந்து கொஞ்சமாக பவுடர் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம சேர்த்த போகிறது கற்பூரம், இதுவும் நல்ல வாசனைக்காக. அடுத்து மெயினாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இதோட சேர்த்து நம்ம அந்த கறி துண்டுக்காக பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா இந்த சார்கோல் பவுடர் தான். அதாவது நம்ம தேங்காவோட அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து எரிய வச்சுட்டு அதை பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம இந்த ஃப்ளவரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் நமக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சார்கோல் பவுடர் வச்சு அந்த ரியல் அந்த சாம்பிராணி கட்டி மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், சீக்கிரமாக இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறது தான் வேலை. ஸோ நான் எடுத்து வச்சுருக்க அந்த ஜாரில் வந்து நம்ம நல்லா காய வச்சுருக்கக்கூடிய அந்த பூவை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஒரு 2 பீஸ் போல் நம்ம கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோ கூடாது. அடுத்து இது வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கூடாது இந்த ஜவ்வாது பவுடர், அதையுமே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வாசனை எந்த அளவுக்கு நல்லா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பொருட்களை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ கொஞ்சமாக நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம அந்த சாம்பிராணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து அந்த புகையை வந்து நல்லா வர வைக்கும். அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த சார்கோல் பவுடர், அதாவது கறி பவுடர் வச்சுருக்கோங்கன்னா அதையும் போட்டுட்டு மிக்சிலேயே போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பவுடராக அரைக்கிறதுக்கு பதிலாக நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து பன்னீரும் தெளிச்சுட்டு நல்லா அந்த பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு தெளித்து நம்ம பிசையறதுக்கு பதிலாக மிக்ஸிலேயே போட்டு தண்ணி தெளித்து அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து அந்த பேஸ்ட்டாக வந்து கிடச்சிடும். ஸோ அது வந்து நமக்கு வந்து அந்த ஷேப்க்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த தண்ணி நம்ம ஊற்றும்போது கவனம், அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் அந்த ஷேப் வந்து பிடிக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அது கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைமே வந்து இந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சு காமிச்சதுனால, இதோட ஸ்மெல் வந்து இருக்கும். அது எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இத கிளீன் பண்றது ரொம்ப சுலபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமா நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய விம் லிக்விட் ஒரு 2 ட்ராப்பும், சுடு தண்ணிய வந்து இதுல உள்ள ஊத்திட்டு, நீங்க அலசி எடுத்தீங்கனாலே, அந்த ஸ்மெல் எல்லாமே சுத்தமா போயிரும். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாம நம்ம பளிச்சுன்னு கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரையுமே நீங்க வந்து சுலபமா இந்த மாரி மெத்தட்ல கிளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோன் ஷேப்க்கு நம்ம புடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரணமா நம்ம கையிலேயே வந்து புடிச்சு எடுத்துக்கலாம். இல்ல ஒருவேளை உங்கள்ட்ட மோல்டு இருந்ததுன்னா, நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில வந்து இந்த கோன் ஷேப் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாரி இந்த மாரி லைட்டா நம்ம அந்த கோன் ஷேப்க்கு பண்ணி, அத அப்படியே கொஞ்சம் நிழலான பக்கத்துல காய வச்சு எடுத்தா, நம்மளுக்கு அந்த சூப்பரான அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து வீட்லயே நம்ம அழகா ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கையிலே இந்த மாதிரி அழகாக அந்த கோன் ஷேப் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே போல் எல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பூ இது எல்லாத்தையுமே நம்ம அழகாக கோன் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரே மாதிரியான அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கையிலே பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் எல்லாத்தையுமே வந்து கோன் ஷேப்க்கு பிடிச்சி நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள். ஸோ என்ன ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலேயே வந்து நம்ம ஷேப் பிடிக்கிறதுனால ஈவனாக வராது. கொஞ்சம் முன்ன பின்ன ஷேப் வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும். மோல்டு இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே ஒரே ஷேப்லேயே வந்து கிடைக்கும். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா, நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு ஹோம்மேடாக நம்மளே வந்து பூவை பயன்படுத்தி அழகாக சாம்பிராணி வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து சில டைமில் காஞ்சிச்சு அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அழகாக இந்த மாதிரி சாம்பிராணி நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எரிய வச்சு பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நல்லா புகை வருது அப்படிங்கிறதும். இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது இந்த மேல் பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஈரப்பதம் இருந்தாலும் சரியாக எரியாது ஃப்ரெண்ட்ஸ், பாதியிலே அணைஞ்சிரும். அதனால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எரியும். இடையில அந்த அணைஞ்சு போகிற அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதில் உங்களுக்கு மேலே பார்க்கும்போது எப்பயுமே வந்து சீக்கிரமாக காஞ்சி போன மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம தண்ணி தெளித்து தான் இதை பிசைகிறோம் இல்லைங்களா? அதனால் அந்த ஈரப்பதம் இருக்கும். அதில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாம்பிராணி வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து ஆல்ரெடி நல்லாவே காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம எரிய வச்சு பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு புகை வருது அப்படிங்கிறதும். இது நல்லா நம்ம வாசனை தரக்கூடிய பொருட்களும் நல்லா அந்த பூவும் வந்து மனம் இருக்கக்கூடிய பூவை நம்ம பயன்படுத்திருக்கனால எரியும் போது நல்லா ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து சுலபமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.